வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். இப்போ எது விலை அதிகம்னா மட்டன் தான் விலை அதிகம். 1000 rupees 1 கிலோ, 1900. இப்போ இந்த கறி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த மட்டன் வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் முதல்ல தேங்காய் வச்சுக்க போகிறேன். இதுக்கு வந்து கறி குழம்புக்கு கண்டிப்பாக தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். தேங்காவை போட்டு வெறும் தேங்காய் மட்டும் அரைக்கக்கூடாது. அதோட இந்த பாருங்க, பட்டை லவங்கம் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க கசகசாவை போட்டுக்கணும். எப்பயுமே கறி குழம்புக்கு கசகசா ரொம்ப முக்கியம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்புனாலுமே கசகசா போட்டுக்கிடணும். இதை பாருங்க, கசகசாவா. அடுத்தது சோம்பு பாக்கெட்டே கட் பண்ணி போட்டுக்கோம். இன்னும் கூட ஒரு பாக்கெட் இருக்குது, நல்லது கசகசா எடுத்துக்கோம். கசகசா பத்தாது, எல்லாம் தனித்தனியாக இப்போ முதல்ல நம்ம அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ கசகசா தேங்காய் இதை முதல்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். நான் முதல்ல கறியை வேக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் உப்பு போட்டு இந்த கறியை நல்லா வேக வச்சுப்போம். அப்புறமா நம்ம மற்ற இதை செய்வோம். முதல்ல கறியை வேக வச்சு எடுத்துப்போம். நான் வந்து தேங்காவும் கசகசாவும் அரைச்சிக்கிட்டேன். நல்லா நைஸாகவே அரைச்சிட்டேன். தேங்காய் கசகசா அதுக்குள்ளே நம்ம இந்த கறியை வேக வச்சுருக்கோம். நல்லா வேகட்டும். தேங்காய் கசகசம் அரைச்சிக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு அரைக்கணும். தேங்காய் கசகசா அரைச்சி ஒரு தண்ணி பாத்திரத்தில் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சிக்கணும். தக்காளி தனியாக அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். கழுவி தானே. இப்போ தேங்காய் கசகசா அரைச்சி அது ஓரமாக வச்சுக்குவேன். அடுத்தது பாருங்க, இஞ்சி பூண்டு இதை தண்ணி அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு. அடுத்தது வந்து ஒரே ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு 2, அதுவும் ஒரு பச்சை மிளகாவும் இருக்கலான்னு பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு 4 சாம்பார் வெங்காயம் தோல் உரிச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் இது கறி வேகத்துக்குள்ளே இதையும் அரைச்சி ஒரு தண்ணி தட்டில் நல்லா நைஸ் பதத்துக்கு இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு வந்து வெயிட் போடணும். இப்போ வெயிட் இந்த வெயிட் தான் அடிக்கடி தாங்க. இப்போ கறி தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். இல்லைன்னா அப்படியே கறி தண்ணி அவ்வளோ வேஸ்ட்டாக கொட்டிடுது. அதுக்குன்னே நான் சிம்மில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் கறி தண்ணி வந்து அப்படியே குக்கரில் வடிஞ்சிருது. இப்போ இதை அரைச்சிக்கிட்டேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 தக்காளி அரைச்சிக்க போகிறேன். இதுலேயே 2 தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு கறி குழம்புக்கு ரொம்ப தக்காளி போட வேண்டாம், ஓரளவு தான். இப்போ தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டேன், தக்காளி அரைச்சி வச்சுட்டேன், தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ கறி வேக வைக்கிறேன். அதுக்கு நடுவில் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்க போகிறேன்.
என்ன பண்ண போகிறேன்னா 2 உருளைக்கிழங்கும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு தான் நான் வந்து கறி குழம்பு பண்ண போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு போட்டால் கறி குழம்பு ரொம்ப திக்கு பதத்துக்கு வரும். அதே டைமில் கொஞ்சம் கறி கம்மியாக தான், 1/2 கிலோ சாப்பிடு 1/2 கிலோக்கு நிறைய பேர் போகணுன்னா பத்தாது. அந்த காம்பன்சேட் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் உருளைக்கிழங்கை அதிகமாக ஆட் பண்ணிக்கிடணும். உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டால் கறி குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்கு கெட்டி பதத்துக்கு வரும். அதோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கறி துண்ணும் ஒரு உருளைக்கிழங்கு பீஸும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கு போடுறது. கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. இந்த இது வந்து அப்புறமா கட் பண்ணிக்கிடலாம். நம்ம தாளிக்கும் போது கட் பண்ணால் போதும். அது வரைக்கும் உருளைக்கிழங்கு அப்புறமா கட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வெங்காயத்தை வச்சுப்போம். வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, லவங்கெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். கறி வெந்துடுறதுக்குள்ள இன்றைக்கி சுவையான கறி குழம்பு. கறியிலேயே கோலா உருண்டை, கறி கோலா உருண்டை குழம்பு செய்யலாம். அது எப்படின்னா கறியை போன் இல்லாமல் போன்லெஸ் மட்டனாக எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா வேக வச்சு அதை அரைச்சிடணும். அரைக்கவும் செய்தெல்லாம் வேக வச்சு அரைக்கலாம். அரைச்சிட்டு நல்லா மசாலா ஐட்டம்லாம் போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி கறி குழம்பு மாதிரி செய்திடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோலா உருண்டை, கறி கோலா உருண்டை குழம்பு. அடுத்தது வந்து இப்போ நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கும் போது இதெல்லாம் வேண்டும். அதனால் இதெல்லாம் இது கட் பண்ணிக்கலாமா? போதும், கறி வெந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மண் சட்டி வைக்க போகிறேன். மண் சட்டியில் தான் கறி குழம்பு. இது வெந்துச்சு. இப்போ மண் சட்டி வச்சுருக்கேன், இது சூடாகட்டும். வெங்காயம் எடுத்துட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ அப்படியே போட்டு இறக்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு வெஞ்சிக்கலாமா? இந்த எல்லாம் வேலை நல்லா இருக்குது. உள்ளே ஒரு எல்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன நல்லாவே இல்லை, கிழங்கே நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை கிழங்கு. நம்ம உண்மையிலே எந்த காய்னாலும் செக் பண்ணிட்டு தான் போடணும் போல். அப்படியே நல்லா இருக்குன்ட்டு போட்ட முடியாது. சின்னதாக சொத்தன்னு பார்த்தா நல்லாவே இல்லை, கெட்டு போயிருக்கு. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போடலாம். இப்போ நான் மட்டனை வந்து முழுசாக அப்படியே தான் வேக வச்சுக்கிட்டேன். அது வந்து பெருசாக தான் இருக்குது. நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போடலாம். உருளைக்கிழங்கு தான் ஒரு கிழங்கு எடுத்தாலும் நல்லா கடிச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்தால் கறி குழம்பு, மட்டன் குழம்பு. இப்போ எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் சட்டி சூடான பிறகு நம்ம தயார் பண்ண வேண்டியதுதான். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் மட்டன், சிக்கன், மீன், கருவாடு எந்த குழம்புனாலும் நம்ம இப்போ பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கிறேன். கூடவே சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். ஏன்னா நான் சோம்பு போட்டு தான் அரைச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் போட்டுப்போம் தாளிக்கிறதுக்கு. தீபாவளி பலகாரம் செய்யணும். தீபாவளியில் வீட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது தீபாவளி ஒர்க்கு. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வேலையெல்லாம் கடை முடிச்சுட்டு நம்ம சைடு பை சைடு இதே செய்யணும். வீட்டு க்ளீனிங் இருக்கும். இதை பாருங்கள், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவேன். நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ கறியை, அதனால உப்பு தேவையில்லை. கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு நான் நல்லா தாளிச்சுக்கிறேன். நல்லா தாளிச்சிட்டு ஒன்று ஒன்றா போட வேண்டியது தான். கறி குழம்புக்கு மட்டும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கறி குழம்பு. இந்த பாருங்க, நல்லா வதங்குது. ப்ரௌன் கலரில் வதங்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கறி குழம்புக்கு மட்டும், மட்டனுக்கு மட்டும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டோன்னே அவ்வளோ வாசனையாக இருக்குப்பா. இப்போ இது நல்லா வதங்கிட்டு பாருங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க போகிறேன். இஞ்சி பூண்டு சோம்பு குழம்பு சாம்பார் வெங்காயம் அது போட்டு அரைச்ச பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து தாளித்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுலேயே கறியை போட்டு வேக வச்சுருவாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க. நான் வந்து இந்த மாடலில் செய்கிறேன். ஒன்று ஒன்றா வதக்கி எடுக்கலான்னு பார்க்குறேன். அப்பா கம்ம 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 வாசனை. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுலேயே நல்லா வதங்கின பிறகு நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா தக்காளி, அதையும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா வதங்கட்டும், அவசரப்படாமல் பொறுமையாக வதங்கி நல்லா செய்த பிறகு தான் நம்ம சாப்பாடு செய்யணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், மட்டன் மசாலா தூள் போட்டுக்க போகிறேன். மட்டன் மசாலா தூள் போட்டுக்கிறேன். எப்பயுமே மட்டன் மசாலா தூள் போட்டால் தான் நல்லா குழம்பு. அதோட கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இது தனியாத்தூள். தனியாத்தூள் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாமா? இப்போ இதை கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நான் தனி மிளகா, இந்த குழம்பு மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதோட நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா தேங்காய், கசகசா, சோம்பு, அதையும் இதோட ஊற்றிக்கிறேன். இப்போ இதெல்லாம் கழுவி தண்ணி ஊற்றிப்போம். இதெல்லாம் கழுவிட்டு மிக்சியெல்லாம் கழுவி இப்போ இந்த தண்ணியிலேயே எது இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். இந்த தண்ணியிலேயே வேகும். இப்போ கொஞ்சம் அரை வேக்காடு வரும்போது நம்ம கறி வேக வச்சுக்கோ பார்த்தீங்களா, கொஞ்சம் இது பிடிக்க நான் உப்பு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு உப்பு பிடிக்கட்டும். ஓகே, நல்லா வேகட்டும். சுவையான மட்டன் குழம்பு தயாராகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கறி இந்த பார்த்தீங்களா வேக வச்ச கறி. இப்போ இந்த கறியை இதில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி அரைச்ச தண்ணியை பார்த்தேன், கறி வேக வச்ச தண்ணி ஊற்றலான்னு பார்த்தேன் நேஷா. கீழே கொட்டிடுச்சு நேஷா. கீழே ஈரம். சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்க, உருளைக்கிழங்கு மட்டன் தான் போட்டு செய்த மட்டன் குழம்பு. இது நல்லா கொதி வந்த பிறகு தான் இதுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க கொதிக்க கலர் மாறும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சாப்பாடு எடுத்துல வைக்கணும். சாப்பாடு எடுத்துன்னா அடுத்து முட்டை தொக்கு பண்ணணும். முட்டை தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிளகாத்தூள் போட்டு முட்டை தொக்கு பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி ஒரு அடுப்பில் வைப்போம். சாப்பாடு மட்டன் குழம்பு நல்லா வந்துச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்டான மட்டன் குழம்பு.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காரம் இன்னும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட்ணும். அதனால் பொதுவாகவே நம்ம எல்லாருமே காரம் கம்மியாக சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. எனக்கான காரம் பிடிக்கும். என்ன பண்ணுறது, காரம் கம்மியாக தான் செய்யணும். இந்த கொத்தமல்லி தழையும் போட்டு நம்ம இது செய்து சாப்பிடும்போது, சாப்பாடு சூடாக செய்து மழை பெய்யுதா, அந்த மழை பெய்யும்போது அந்த மாதிரி மட்டன் குழம்பு போட்டு நம்ம சுடு சாப்பாட்டில் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு மட்டன் குழம்பு. நல்லா வேகட்டும். மட்டன் வெந்துச்சான்னு பார்க்கணும். தட்டில் வச்சுக்கோ. ஏன்னா மட்டன் வந்து நான் தனியாக தான் வேக வச்சேன். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, ரப்பர் மாதிரி இல்லை, நல்லா வெந்திருக்கு. இன்னும் கூட நல்லா வேகட்டும். பாருங்க, மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா இருக்கு. உப்பு பிடிச்சிருக்கு மட்டனில். ரொம்ப டேஸ்ட்டு மட்டன். நல்லா வந்துடும். சுவையான மட்டன் குழம்பு, மட்டன் ஒரு வாசனை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒயிட் ரைஸ் பண்ணலாமா? முட்டை தொக்கு பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிடுறேன். முட்டை தொக்குக்கு நம்ம டேஸ்ட்டு மட்டன் நல்லாயிருக்கு. வெறும் மட்டன் தொக்கு கூட விடாமல் முட்டை தொக்கு பண்ணேன். மட்டன் குழம்பு கூட விடாமல் முட்டை தொக்கு பண்ண பார்க்குறேன். இப்போ மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை இறக்கி வச்சுட போகிறேன். சுவையான மட்டன் குழம்பு. இப்போ இது நல்லா சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ இனிமேல் வந்து நான் முட்டை தொக்கு பண்ண போகிறேன். முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு நல்லா இதை இறக்கி வச்சிடலாமா? இதை இறக்கி வச்சுட்டு மட்டன் குழம்பு ஒரு கடாய் வச்சுட்டு முட்டை தொக்கு பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பண்ணுற முட்டை தொக்கு. கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகாய் அரைஞ்சிக்கிட்டேன், 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 3 முட்டை எடுத்துருக்கேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாமா? இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை அப்படியே பீட் பண்ணிவிட்டு இல்லை அப்படியே கூட ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை எல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் போட்டுட்டேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கிறேன். பதவிட்டோம். அதுக்குள்ளே வெங்காயம் போட்டு பதவிட்டோம். சால்ட் போட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம்.
நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளி தூள் போட்டுக்கலாம். நல்லா பயங்கர திக்கு தக்காளி. மிளகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொக்கு. என்னமாச்சு பாருங்க, சுவையான முட்டை பொடி மாசு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புக்கு இந்த தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கிராண்ட் லஞ்சு தான் எங்கள் வீட்டில். இதை பாருங்கள், முட்டை பொடி மாஸ், மட்டன் குழம்பு. இனிமேல் ஒயிட் ரைஸ் தான். நல்லா சுட சுட மழை பெய்யும் போது ஒரு தட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, முட்டை பொடி மாஸ் தயாராகிடுச்சு. இனிமேல் ஒயிட் ரைஸ். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிக்குமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.